மா உனக்கு பர்த்டேவா இன்னைக்கு? ஆமாண்ணா ஆமாண்ணா. ஹாப்பி பர்த்டேம்மா தங்கச்சி. தேங்க்யூண்ணா. மா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்மா. அண்ணன் உங்க கூட கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன். மச்சான் இப்பதான்டா உன்னை பத்தி பேசினேன். என்கிட்ட வாங்கின காசு எப்படா தருவ? ஏய் உனக்கு தராம யாருடா தர போறான்? ஏதாண்டா 6 மாசமா சொல்லுங்க மச்சான். நீ கேட்ட உடனே தர முடியாமலாம் இல்லை மச்சான். நான் கேட்டா காசு தரத்துக்கு 100 பேர் இருக்காங்க. ஆனா நீ கேட்ட உடனே நான் தந்துட்டேன்னா நம்ம உறவு இருக்கு பாரு, உறவு முடிஞ்சு போயிடும் மச்சான். அதனாலதான் நம்ம உறவு நீடிக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்றது. என்ன இப்படி புரிஞ்சுக்காம பண்றிய நீ? மச்சான் கொஞ்சம் ரெடி பண்ணி குடுறா. ஹே என்னடா மச்சான் காசு காசுன்னு. வா இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு பர்த்டே இல்லை, வா ட்ரீட் வை வா. நான் வச்சா பொண்டாட்டியா பர்த்டே அன்னைக்கு ஒரே ஜாலி தான். என்ன வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கா கூட பாப்போம். என்னங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலமாடு கிட்ட காசு வாங்கினியா இல்லையா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்றான். பர்த்டே விஷ் பண்ணிட்டு விஷ் பண்ற சாக்குல காசு தராம போலான்னு பாக்குறானா? நீ ஒரு ஊர் போறீங்க, அவன் ஒரு தெரு போறீங்க. 2 போறீங்க சேர்ந்து எங்க போறீங்க? எல்லாம் கெடா மாடு மாதிரி இருக்கானே. வாங்குறானா அவனுக்கு காசு கொடுக்க தெரியாதா? உனக்கு ஒழுங்கா வாங்க தெரியாதா? நீ எதுக்கு புருஷனா இருக்க? வாங்கிட்டு வாடா சீக்கிரம். டேய் இது 1.5 பவுண்ட் இருக்கும்டா. ஹலோ டேய் காசு வந்துட்டமா, காசு வாங்கிட்டேமா. நீ எங்கடா இருக்க? வந்துட்டமா. காசு வாங்கிட்டே இல்ல காசு வாங்கிட்டேன், கையில தான் இருக்கு. வீட்டுக்கு வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு.